Good morning children. Today's class we know about rotation. A rotation is a circular movement of an object around a center or point of a rotation. ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு பொருளினுடைய இயக்கம் வட்ட வடிவத்தில் இருக்கிறத தான் நாம சுழற்சின்னு சொல்றோம். See the circle children. ஓங்குற இந்த மிட் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். சர்க்கிளோட இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நாம டர்ன் பண்ணுறோம் இல்லையா, அதாவது 4 பார்ட்டில் 1 பார்ட் தான் இருக்கு. 1/4க்கு இன்னொரு நேமா குவார்ட்டர். ஸோ குவார்ட்டர் டர்ன். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணுறது என்னமா சொல்கிறோம், குவார்ட்டர் டர்ன்னு சொல்கிறோம். தென் இந்த பாயிண்ட்ல இருந்துமா இந்த பாயிண்ட் வரைக்கும் ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா, இதைத்தான் என்னென்னு சொல்கிறோம், ஹாஃப் டர்ன். ஏன்னா சர்க்கிளோட ஹாஃப் சைடு இருக்காமா, ஸோ இது என்னென்னு சொல்கிறோம், நம்ம ஹாஃப் டர்ன்னு சொல்கிறோம். தென் 3/4 இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ரொட்டேட் பண்ணும்போது 4 பார்ட்டில் 3 பார்ட்டை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ என்னம்மா சொல்கிறோம், இதை 3/4 டர்ன். தென் இதை கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு என்னம்மா கிடைக்குது, 1 ஹோல் ரொட்டேஷன் நமக்கு கிடைக்குது. Now we see one example children. Observe the rotation of the square children. See the square children. ABங்கிற சைடு எங்கம்மா இருக்கு, அப்பர் பார்ட்ல இருக்கு. CDங்கிற சைடு எங்கம்மா இருக்கு, லோயர் பார்ட்ல இருக்கு. இப்போ நாம குவார்ட்டர் டர்ன் பண்ண போறோம். Listen children. குவார்ட்டர் டர்ன் பண்ணும்போதுமா ABங்கிற சைடு எங்கம்மா வந்துருச்சு, ரைட் சைடு வந்துருச்சு. CD சைடு எங்கம்மா இருக்கு, லெஃப்ட் சைடு வந்திருக்கு. Again you see மா, இப்போ நம்ம ஹாஃப் டர்ன் பண்ண போகிறோமா, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். See children. ரொட்டேட் பண்ணும்போது பாருங்கம்மா, ஏபி சைடு லோயர் பார்ட்டுக்கு வந்திருக்கு, சிடி சைடு எங்கம்மா இருக்குது, அப்பர் பார்ட்டில் இருக்குது. தென் வி ரொட்டேட் 3/4 டர்ன்மா. ஏபிங்கிற சைடு எங்கம்மா இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது. சிடிங்கிற சைடு எங்கம்மா இருக்குது, ரைட் சைடு இருக்குது. Again we rotate ma. Now we complete the rotation ma. நாம ரொட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஷேப்பில் இருந்துச்சோ அதே ஷேப்பில் இப்போ இருக்காமா. Now we complete one rotation ma. See exercise 1.2. See the first heading. Among the following shapes, find out which one would look the same after quarter turn. Put a tick mark. கொடுத்துருக்கிற ஷேப்ஸை சர்க்கிளோட மிட் பாயிண்டில் வச்சு குவார்ட்டர் டர்ன் பண்ணும்போது ஷேப்ஸ் சேஞ்ச் ஆகுதா இல்லை சேமாக இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். See the shape children. இந்த ஷேப்பை நம்ம இப்போ குவார்ட்டர் டர்ன் பண்ண போகிறோமா, அதுக்கப்புறமா இந்த ஷேப் வந்து மாறுதா இல்லையான்னு பாருங்க. ஷேப் சேஞ்ச் ஆகிருக்காமா. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஷேப்பும் குவார்ட்டர் டர்ன் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற ஷேப்பும் ஈக்குவலாக இல்லை. ஸோ யூ புட் கிராஸ். See the shape children. Rotate it. பாருமா, குவார்ட்டர் டர்னுக்கு அப்புறமா இந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா, அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்த ஷேப்பும் குவார்ட்டர் டர்னுக்கு அப்புறம் இருக்கிற ஷேப்பும் எப்படிமா இருக்கு, சேமா இருக்கு. ஸோ யூ புட் டிக். See the next shape children. Rotate it ma. பாருமா, ஸ்டார்டிங்கில் இருந்த ஷேப்பும் குவார்ட்டர் டர்னுக்கு அப்புறமா இருக்கிற ஷேப்பும் எப்படிமா இருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் சேம். ஸோ யூ புட் cross. See the circle shape children. Rotate it ma. Quarter turn க்கு அப்புறம் சேமா இருக்கா, so this also same. So you put tick. See the shape children. Quarter turn க்கு அப்புறமா the shape change ஆயிருக்காமா, it is also not same. அதாவது ரொட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஷேப்பும் குவார்ட்டர் டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற ஷேப்பும் சேமா இல்லை. ஸோ யூ புட் கிராஸ். See the shape children. இப்போ ரொட்டேட் பண்ண போகிறோம். குவார்ட்டர் டர்னுக்கு அப்புறமா இந்த ஷேப் எப்படிமா இருக்கு, சேமா இருக்கா. ஸோ யூ புட் டிக். See the shape children. Rotate it ma. After quarter turn ma, it is also same. So you put tick. See the shape children. Now I rotate it. Quarter turn க்கு அப்புறமா
இந்த shape change ஆயிருக்கான்னு பாருங்கம்மா. Yes, changed. So this one is not same. So you put cross. See the second heading. Among the following letters, find out which one would look same after half turn. கொடுத்துருக்கிற லெட்டர்ஸை சர்க்கிளோட மிட் பாயிண்டில் வச்சு ஹாஃப் டர்ன் பண்ணும்போது ஷேப் சேஞ்ச் ஆகுதா இல்லை சேமாக இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். See the letter Xமா, இதை மிட் பாயிண்டில் வச்சுருக்கேன். இப்போ சர்க்கிளோட இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு, அதாவது ஹாஃப் சர்க்கிளுக்கு நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இந்த லெட்டர் சேஞ்ச் ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நான் போய் ரொட்டேட்மா, ஹாஃப் ரொட்டேஷன் பாருமா, ஹாஃப் டர்னுக்கு அப்புறமா இந்த லெட்டர் சேஞ்ச் ஆகிருக்கா இல்லை சேமாக இருக்கா? ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கோ அதே லெட்டர் தானே இப்போவும் இருக்கு. ஸோ திஸ் ஒன் இஸ் சேம். சி த லெட்டர் ஹெச்மா. இப்போ நான் இதை ஹாஃப் டர்ன் பண்ண போகிறேம்மா. ஸ்டார்டிங்கில் இருந்த லெட்டரும் ஹாஃப் டர்னுக்கு அப்புறமா இருக்கிற லெட்டரும் சேமாக இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் போய் ரொட்டேட் இட்மா. After half turn, the letter is not changed ma. It is in the same position. C letter A மா, இது மிட் பாயிண்ட் வச்சிருக்கேன். இப்போ ஹாஃப் டர்னுக்கு அப்புறமா சேஞ்ச் ஆகுதா இல்லையா சேமாக இருக்கான்னு பாருங்கம்மா. ஸ்டார்டிங்கில் ஏங்கிற ஷேப் இப்படி இருக்காமா? ஹாஃப் டர்னுக்கு அப்புறமா சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா சேமாக இருக்காமா? சேஞ்ச் ஆயிருக்கா. ஸோ திஸ் ஒன் இஸ் நாட் சேம். C letter N மா, I rotate it மா. ஹாஃப் டர்னுக்கு அப்புறமா இந்த லெட்டர் சேமாக இருக்கா இல்லை சேஞ்சாக இருக்கான்னு பாருங்கம்மா. சேஞ்ச் ஆகலை. ஸோ திஸ் ஒன் இஸ் சேம். சி லெட்டர் பிமா. இப்போ நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஹாஃப் டர்னுக்கு ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா இந்த லெட்டரோட ஷேப் மாறி இருக்கா இல்லையான்னு பாருங்கள். சேஞ்ச் ஆகிருக்காமா. ஸோ திஸ் ஒன் இஸ் நாட் சேம். சி லெட்டர் ஓ. நான் ரொட்டேட் இட்மா. ஹாஃப் டர்னுக்கு அப்புறமா லெட்டர் சேஞ்ச் ஆகிருக்காமா? No. This one is same. Now we see letter J. Now we rotate ma. After half turn, this letter is changed. So this one is not same. Now we see letter I. Rotate it children. Half turn kaprama. Letter change ஆயிருக்காமா? ஷேப்பில் change ஆகலை. So this one is same. Then we see letter D. Now I rotate ma. Half turn kaprama letter D change ஆயிருக்கா? Yes, changed. So this one is not same. Then we see letter S. Now I rotate ma. Half turn kaprama letter change ஆயிருக்காமா? No, this one is same. So children, you put tick for S, tick for H, cross for letter A, tick for letter N, cross for B, tick for O, cross for J, tick for I, cross for D, tick for S. See the next heading. Find the numbers which will look same on a half turn. கொடுத்துருக்கிற நம்பர்ஸமா சர்க்கிளோட மிட் பாயிண்டில் வச்சு ரொட்டேட் பண்ணும்போது ஹாஃப் டர்னுக்கு அப்புறமா ஷேப் சேஞ்ச் ஆகுதா இல்லை சேமாக இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வி சி நம்பர் 1. 1ங்கிற நம்பரை இப்போ நம்ம ஹாஃப் டர்ன் பண்ணும்போது சேஞ்ச் ஆகுதா இல்லையா சேமாக இருக்கான்னு பார்க்கலாமா? ரொட்டேட்டட் சில்ட்ரன். ஹாஃப் டர்னுக்கு அப்புறமா 1ங்கிற நம்பர் என்னமா இருக்கு? சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ திஸ் ஒன் இஸ் நாட் சேம். See number 2. Now we rotate ma. Half turn kaprama number change ஆயிருக்காமா? Yes, change. So this one is not same. Then we see number 3. Rotate it ma. Half turn kaprama 3ங்கிற லெட்டரோட ஷேப் சேஞ்ச் ஆயிருக்காமா? Yes, changed. So this one is not same. Then we see number 4. Now we rotate it ma. Half turn kaprama நம்பரோட ஷேப் சேஞ்ச் ஆயிருக்காமா? எஸ், சேஞ்ச்டு. ஸோ திஸ் ஒன் இஸ் நாட் சேம். சி லெட்டர் 5 மா. வி ரொட்டேட் இட் மா. ஹாஃப் டர்னுக்கு அப்புறமா லெட்டரோட ஷேப் எப்படிமா இருக்கு? சேஞ்ச் ஆயிருக்கா? ஸோ திஸ் ஒன் இஸ் நாட் சேம்.
See the number 0. Now I rotate it ma. Half turn க்கு அப்புறமா 0ங்கற நம்பரோட ஷேப் மாறி இருக்காமா? No, not changed. So this one is same. See number 8 children. Starting stage ல எப்படி இருக்குன்னு பாருங்க. Half rotation க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கமா. Rotate it. Half turn க்கு அப்புறமா எப்படிமா இருக்கு? சேமா இருக்கா? Starting stage ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே இருக்கு. So this one is same. Children, you put cross for numbers 1, 2, 3, 4, 5 and put tick for numbers 0 and 8. See the next heading. How the following numbers are changed after half turn. Half turn க்கு அப்புறமா இந்த numbers எப்படி change ஆகுதுன்னு எழுதணும். See the first number and write the answer, children. After half turn, the numbers are changed like this. See the second number 10101. How can you write it, children? Find the answer for these two numbers. Find and write neatly, children. Thank you, children.